Dear children, welcome to our channel Grammar in Hands. This is the video about matter part 2. நம்ம மேட்டரோட பார்ட் 1 வந்து நம்மளோட Grammar in Hands சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து மேட்டரோட லெசனோட பார்ட் 2. பார்ட் 2ல என்ன சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் கேன் மேட்டர் சேஞ்ச் இட் ஸ்டேட்ஸ். மேட்டர் வந்து ஒரு ஸ்டேட், அதாவது 3 ஸ்டேட்ஸ் பார்த்தோம் இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ்னு ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகணும், நிச்சயமாக போகும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் எடுத்துட்டிங்கன்னா, வாட்டர் வந்து எல்லா 3 ஸ்டேட்ஸ்லேயுமே இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸாக இருக்குது. இப்போ வந்து வாட்டரோட சாலிட் ஸ்டேட் வந்து ஐஸு, லிக்விட் ஸ்டேட் வந்து வாட்டர், கேசியஸ் ஸ்டேட் வந்து வாட்டர் வேப்பர். ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். இப்போ டெம்பரேச்சரை வந்து சேஞ்ச் பண்ணும் பொழுது மேட்டர், அதாவது 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் என்ன ஆகுதுன்னா, நிச்சயமாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறும். இப்போ ஐஸ் வந்து டெம்பரேச்சர் அதிகமானால் மெல்ட் ஆகி வாட்டர் ஆகும். இதே வந்து வாட்டரை வந்து நீங்கள் வந்து கூல் பண்ணணும்னு சொல்லும்போது, டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஐஸ் ஆகும். வாட்டரை வந்து டெம்பரேச்சர் அதிகம் பண்ணணும்னு சொன்னோம்னா அது என்ன ஆகும், வேப்பரைஸ் ஆகும், வாட்டர் வேப்பராக மாறும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, temperature can change the state of a matter. ஒரு பாயிண்ட் இதில் அது வரைக்கும் பார்த்தாலும் ஒரே லைன் பாயிண்ட். temperature can change the state of a matter. ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக ஏன் வந்து டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும்பொழுது மேட்டர் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுது, அங்கே என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது, சாலிட்டோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட கைனடிக் பார்ட்டிகல்ஸோட கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆனோடனே அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணா வைப்ரேட் ஆகும். இன்னும் இன்க்ரீஸ் ஆக வேகமாக கிரேட்டர் ஸ்பீட்ல வைப்ரேட் ஆகி the energy supplied heat overcomes. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, மேட்டர்ல இருக்கிற பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. இது வேகமாக வைப்ரேட் ஆகி எக்கச்சக்கமான கைனடிக் எனர்ஜி பெறதுனால என்ன பண்ண, அது வந்து அந்த கைனடிக் எனர்ஜிலேருந்து விடுபட ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டேன்னா, அதோட ஃபிக்ஸட் பொசிஷன்லேருந்து நகர ஆரம்பிக்குது. அப்படி நகர ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அந்த ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறிடுது. இப்போ வந்து சாலிட்லேருந்து லிக்விட்க்கு மாறும்போது என்ன நினைக்கிறேன்னா, மெல்டிங் பாயிண்ட்னு ஒரு கான்செப்ட். என்னன்னா, மெல்டிங் பாயிண்ட் உருகுதல் நிலை. எப்போ உருகும், ஒரு சாலிட் வந்து வெப்பத்தை எடுத்துக்கிட்டு லிக்விட்டா மாறதுக்கு பேர் தான் என்னது, உருகு நிலை. அப்போ இந்த டெம்பரேச்சர் அட் விச் சாலிட்ஸ் மெல்ட்ஸ் டு பிகம் அ லிக்விட் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக இருக்கும் பொழுது ஒரு சாலிட் எந்த வெப்பநிலையில வந்து லிக்விட்டா மாறுதோ அதுக்கு பேர் தான் என்னது, மெல்டிங் பாயிண்ட். இதோட நல்ல டெஃபினிஷன் பாருங்க. தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அ சாலிட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் இஸ் பார்ட்டிகல்ஸ். நல்ல டேர்ம்ஸ் ரசிச்சு படிக்கலாம். அதாவது மெல்டிங் பாயிண்ட் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன்னா, மெல்டிங் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, எவ்வளவுக்கு எவ்வளவு மெல்டிங் பாயிண்ட் அதிகமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பார்ட்டிகிள்ஸோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகம்னு அர்த்தம். அப்புறம் சீக்கிரமே மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மின்னு அர்த்தம். அப்போ மெல்டிங் பாயிண்ட் என்ன சொல்லுது, அந்த மேட்டர்ல இருக்கிற பார்ட்டிகிள்ஸ்க்கு இடையேயான ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி சொல்லுது. இப்போ வாட்டரோட மெல்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும் 0 டிகிரி செல்சியஸ். அதை வந்து 273.16 கெல்வின்ல கொடுத்துருக்குறாங்க. அப்போ 0 டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 273.16 கெல்வின். அப்போ அந்த சாலிட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணி விட்டுறீங்க. அந்த சாலிட் மெல்ட் ஆக இருக்கும்போது அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி லிக்விட்டாக மாற வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து ரிமைன்ஸ் சேம். அப்போ அந்த ஹீட் எனர்ஜி எங்கே போகுது அப்படின்னு கேட்டேன்னா, இங்கே சொல்கிறாங்க, அதை வந்து புதுசாக ஒரு டேர்ம் சொல்கிறாங்கன்னா, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 0 டிகிரி செல்சியஸில் அது மெல்ட் ஆகி முடிக்கும் போது ஆன உடனே அதோட ஷேப்பை வந்து மாற்றுறதுக்கு தான் நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர் யூஸ் ஆகுதே தவிர அதனால அந்த டெம்பரேச்சர் வந்து உயர்றதில்லை. அதுக்கு பேர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன், உருகுகளின் உள்மறை வெப்பம் சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் ரெக்யர்ட் டு சேஞ்ச் 1 கிலோகிராம் ஆஃப் அ சாலிட் இன்டு லிக்விட் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட் இட்ஸ் மெல்டிங் பாயிண்ட். அதோட மெல்டிங் பாயிண்ட்ல 1 கிலோகிராம் சாலிட்டை வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்லயே வந்து லிக்விட்டா மாத்துறதுக்கு நம்ம கொடுக்கிற வெப்பம் தான் என்னது, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன். அப்போ வாட்டர் வந்து 0 டிகிரி செல்சியஸில் வந்து மோர் எனர்ஜியை கெயின் பண்ணி, அந்த இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், 0 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து வாட்டராகவும் உருகுது, அதே சமயம் பாதி இது என்னவாகவும் இருக்குது, சாலிடாகவும் இருக்குது, ஐஸாகவும் இருக்குது. அதில் எதில் வந்து ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்கும், பார்ட்டிகிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கு, மோர் எனர்ஜி இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வாட்டருக்கு தான் மோர் எனர்ஜி இருக்கும். 0 டிகிரி செல்சியஸில் இருக்கிற சாலிட், அதாவது ஐஸுக்கு எனர்ஜி கம்மி. இது ஒரு பாயிண்ட். which will gain more kinetic energy, water at 0 degree Celsius in solid form அல்லது
லிக்விட் ஃபார்ம்னு சொல்லும்போது லிக்விட். இதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெம்பரேச்சர் அட் விச் த லிக்விட், இப்போ நம்ம வந்து சாலிட் லிக்விட்டா மாறுது மெல்டிங் பாயிண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு லிக்விட் வந்து டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு ஹீட் பண்ணும் பொழுது இட் சேஞ்சஸ் இன்டு gaseous state. அதுக்கு பேர் என்னன்னா வந்து பாயிலிங் பாயிண்ட். இந்த டெம்பரேச்சர் அட் விச் லிக்விட் ஸ்டார்ட்ஸ் பாயிலிங் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் நோன் அஸ் பாயிலிங் பாயிண்ட். அடுத்து ஒரு பாயிண்ட் பாருங்க, பாயிலிங் இஸ் அ பல்க் ஃபினாமினா. அப்போ பல்க் ஃபினாமினா பாயிலிங் வந்து எங்க ஃபுல்லா அதில் இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸும் வேப்பரைஸ் ஆக வரைக்கும் நடக்கும். அடுத்து அது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 373 கெல்வின்ங்கிறாங்க. நம்ம செல்சியஸ்ல சொல்லும்போது 100 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்போ செல்சியஸ் கெல்வினா மாற்றணும் 273 ஆட் பண்ணிக்கிட்டோம்னா 373 கெல்வின். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூசன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் பார்க்கும்போது 100 டிகிரி செல்சியஸ் ஆனோடனே அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது, வேப்பரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த ஃபுல்லாக அது ஒரு பல்க் ஃபினாமினங்கிறதுனால எல்லா வாட்டர் பார்ட்டிகிள்ஸும் கேஸாக மாற வரைக்கும் அது வந்து 100 டிகிரி செல்சியஸ்லேயே இருக்குது. அப்போ நம்ம கொடுக்குற ஹீட் வந்து எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து லிக்விட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதனால் அதோட டெம்பரேச்சர் வந்து அதிகரிக்கிறது இல்லை. இதுக்கு பேர் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். இது வந்து உங்களுக்கு படம் காமிக்குது. இந்த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து இன்டர் கன்வெர்ட்டபிள், டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் பொறுத்து மாறக்கூடியது. அப்போ இதுவே சொல்றாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, மேட்டர் கேன் பி சேஞ்ச் இன்டு another ஸ்டேட் பை சேஞ்சிங் எ டெம்பரேச்சர். பாயிண்ட், இந்த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து கெல்வின். அதாவது 0 டிகிரி செல்சியஸ் SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் பார்க்க போறோம். 0 டிகிரி செல்சியஸ்ங்கிறது 273.16 கெல்வின். நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக அதை ரவுண்ட் பண்ணி 273 கெல்வின் வச்சுக்கிறோம். அப்ப செல்சியஸ் ஸ்கேலை வந்து கெல்வினுக்கு மாற்றும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், 273 ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஒன் ஆக்டிவிட்டி சீஸ் அம்மோனியம் குளோரைடு. அம்மோனியம் குளோரைடு எடுத்து நம்ம ஹீட் பண்ணும் பொழுது அம்மோனியம் குளோரைடு இஸ் சாலிட். ஆன் ஹீட்டிங் இட் டைரக்ட்லி சேஞ்சஸ் ஃப்ரம் சாலிட் டு கேசியஸ் ஸ்டேட். அப்போ சாலிட் வந்து மெல்ட் ஆகி லிக்விட் தான் கேஸ் ஆகும். ஆனால் இன் சம் சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ணுதுன்னா, ஆன் ஹீட்டிங் இட் டைரக்ட்லி சேஞ்சஸ் ஃப்ரம் solid to gaseous state. இந்த process பேர் என்னன்னா sublimation. அப்ப sublimation is a change of state. It's directly from solid to gas without changing liquid state. For vice versa is called sublimation. அப்ப வந்து sublimationங்கிறது வந்து solidல இருந்து gasக்கு டைரக்டா ஹீட்டிங்னால போற process பேர் sublimation. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க, அம்மோனியம் குளோரைடு. அடுத்ததா எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர். அப்போ ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அந்த என்ன சேஞ்ச் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹியர் அப்ளையிங் ப்ரெஷர், பை அப்ளையிங் ப்ரெஷர் பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டர் கேன் பி brought closer together. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பார்ட்டிகிள்ஸ் இருக்கு, பிஸ்டனை கீழே நகர்த்த இன்னும் கீழே வருது. இந்த படத்தில் இன்னும் க்ளோஸர் ஆயிடுது. அப்போ ப்ரெஷரை அப்ளை பண்ணும்பொழுது பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மேட்டரில் இருக்கிற பார்ட்டிகிள்ஸ் அந்த துகள்கள் வந்து ரொம்பவும் நெருக்கமாக வருது. அடுத்து ஒன்று ட்ரை ஐஸ் அப்படின்னா என்னன்னா வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடு. இந்த அப்ளைங் ப்ரெஷர் அண்ட் ரெடியூசிங் டெம்பரேச்சர். ப்ரெஷரை வந்து எப்போ வந்து கேஸஸ் வந்து லிக்விஃபை பண்ணலான்னு இது ஒரு பாயிண்ட். அப்போ எந்த கண்டிஷனில் வந்து கேஸஸ் வந்து லிக்விட் ஆகுது, ப்ரெஷரை வந்து அப்ளை பண்ணிட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து சாலிட் கார்பன் டை ஆக்சைடுக்கு இன்னொரு பேர் என்னது, ட்ரை ஐஸ்ன்னு பார்த்தோம். அடுத்து ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் டிட்டர்மின் தி ஸ்டேட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் வெதர் இட் வில் பி. ஆமாம், அது சாலிடாக இருந்தாலும் லிக்விட் இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணுற ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் தான் அது என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுது. See here, நம்ம atmospheric pressure சொன்னோம் இல்லையா, atmospheric pressure is a unit of measuring pressure exerted by a gas. ஒரு கேஸ் வந்து எக்ஸர்ட் பண்ற ஒரு pressure தான் atmospheric pressure. அந்த யூனிட் ஆஃப் pressure நம்ம பார்த்தோம் பாஸ்கல், PA அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து குறிப்பிடுவோம். அப்போ ஒரு atmospheric pressure அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1.0. இதெல்லாம் வந்து கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் 1.01 into 10 power 5 pascalsக்கு ஈக்குவல். அப்போ இந்த ப்ரெஷர் ஆஃப் ஏர் இன் அட்மாஸ்பியர் இஸ் கால் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரில் இருக்கிற ப்ரெஷருக்கு பேர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ இந்த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அட் சீ லெவல்ஸ், அப்போ கடல் மட்டத்தில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் இது ஒரு அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல் அண்ட் இஸ் டேக்கன் அஸ் த நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அப்போ நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது என்னது, சீ லெவலில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை தான் நம்ம வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷராக வந்து வச்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம். That is equal to 1.01 into 10 power 5 Pascal.
ஹியர்ஸ் யூ ஹவ் பீன் கிவன் சம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கன்வெர்ட் த ஃபாலோயிங் டு செல்சியஸ் ஸ்கேல் கேட்டிருக்காங்க. அப்போ செல்சியஸ்க்கு மாற்றணும்னு சொல்லி சொன்னால் என்ன பண்ணணும், செல்சியஸை கெல்வின் மாற்றணும், 273 ஆட் பண்ணணும். அப்போ கெல்வினை செல்சியஸாக மாற்றணும், 273லேருந்து என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ பிசிக்கல் ஸ்டேட் 250 டிகிரி 100 டிகிரி செல்சியஸ்லேயே வாட்டர் என்ன ஆகுது, கேஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ 250 டிகிரி செல்சியஸில் கேஸ், 100 டிகிரி செல்சியஸில் கேசியஸ் ஸ்டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒய் டஸ் தி டெம்பரேச்சர் ஆர் ரிமைன் கான்ஸ்டன்ட் டூரிங் தி சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட். அது இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன் பார்த்தோம் இல்லையா, அதனால. அடுத்து கேஸ், இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கேஸை வந்து லிக்விஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அப்ளைங் ப்ரெஷர் அண்ட் ரெடியூசிங் தி டெம்பரேச்சர். அடுத்து எவாப்ரேஷன் அப்படின்னு ஒரு டேர்மை வந்து படிக்க போறீங்க. எவாப்ரேஷன் என்னன்னா, எவாப்ரேஷன் இஸ் அ ஃபினாமினா ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லிக்விட் இன்டு vapors at any temperature below its boiling point is called evaporation. அப்போ பாயிலிங் பாயிண்ட்ல வந்து ஒரு லிக்விட் வந்து கேஸா மாற ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாயிலிங். அந்த பாயிலிங் சொல்லி சொல்றோம் இல்லையா. இதையே எவாபரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்ன சொல்றோம்னா வந்து அது வந்து வேப்பரைசேஷன், இது எவாபரேஷன். அந்த எவாபரேஷன் எல்லா டெம்பரேச்சர்லயுமே நடக்கும். மேலால கொஞ்சம் தண்ணி வந்து நீங்க ஒரு பவுல்ல ஊற்றி வச்சீங்கன்னா கொஞ்ச நேரம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்ப எவாபரேஷன் வந்து எல்லா மெயினான பாயிண்ட், எவாபரேஷன் வந்து எல்லா பாயிண்ட்லயும் நடக்கும். வேப்பரைசேஷன் வந்து பாயிலிங் பாயிண்ட்ல மட்டும்தான் நடக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அந்த வாட்டரை வந்து நீங்க என்ன பண்றீங்க, விண்டோவுக்கு பக்கத்துல வைக்கிறீங்க, கப்போர்டுக்குள்ள வைக்கிறீங்க, ஓப்பன் ஏரியாவில் பெரிய சைனா டிஷ்ல யூஸ் பண்ணி வைக்கிறீங்க. அப்போ நம்மளுக்கு இட் இஸ் ஆப்வியஸ் தட் எதில் வந்து ரொம்ப வேகமாக எவாபரேஷன் ஆகுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஓப்பன் ஏரியாவில் சைனா டிஷ்ல வச்சது தான் ஆகுது. அப்போ இதுல என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா, நிறைய இடத்துல தண்ணியை நீங்க பக்கெட்ல வைக்கிறத விட கீழே ஊற்றி விடுறீங்க ஒரு தரையில, அது வேகமாக காஞ்சிருது. ஏன்னா இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ் த எவாப்ரேஷன். நிறைய ஏரியாவில் ஊற்றும் போது நிறைய வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, அதனால அது சீக்கிரம் எவாப்ரேஷன் ஆயிடுது. அது இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் எதை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, இன்க்ரீஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா அந்த எவ்வளவு இடத்த அது பிடிச்சி வச்சுக்குது, அந்த ஏரியா அதிகமாச்சுன்னு சொல்லி சொன்னா எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெம்பரேச்சர்னா ஹீட் பண்ண வேகமாக வந்து ஆவியாகி போகும் இல்லையா. அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் த எவாப்ரேஷன். டிக்ரீஸ் இன் ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டினா ஈரப்பதம். இப்போ நீங்கள் வந்து காற்றில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது இது வந்து எவாப்ரேட் ஆகுமானா ஆகவே ஆகாது. ஏன்னா ஆல்ரெடி அங்கே போதுமான இடம் வந்து ஃபில் ஆயிடுச்சு. அப்போ ஹியூமிடிட்டி மட்டும் டிக்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் எவாப்ரேஷன் அதிகமாகும். அதே டெம்பரேச்சரும் சர்ஃபேஸ் ஏரியாவும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எவாப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு வந்து 3 பாயிண்ட். அடுத்ததா தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் மூவ் அவே வித் wind decreasing the amount of water vapor in the surrounding. என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கேள்வி. என்ன கேள்வி, வாட்டர் அதாவது clothes வந்து ட்ரை ஃபாஸ்டர் என்ன விண்டி டே. ஏன் விண்டி டேல வந்து வேகமா வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து க்ளோத்ஸ் வந்து ட்ரை ஆகுதுன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம நல்லா விரிச்சு போட்டோம்னா வேகமாக காயும், மொத்தமாக போட்டால் லேட்டாக காயும். அதுக்கு என்ன பாயிண்ட் சொல்லலாம், இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா சொல்லலாம். அடுத்து இதில் என்னன்னா வந்து அந்த வாட்டர் வேப்பர் வந்து விண்ட்ல வந்து வேகமாக ட்ரை ஏராக இருக்கும்போது அதில் வேகமாக வேப்பரைஸ் ஆகி மூவ் ஆகி போயிடுது. அதனால என்ன ஆகுது, அதில் இருக்கிற வாட்டர் வேப்பர் எல்லாமே சரௌண்டிங்கில் வந்து ட்ரையாக இருக்கும்போது அந்த ஸ்பேஸை போய் ஃபில் பண்ணுது. அதனால விண்டி டேல வந்து க்ளோத்ஸ் வந்து வேகமாக ட்ரை ஆகுது. நெக்ஸ்ட், ஹவு டஸ் எவாப்ரேஷன் காஸ் கூலிங். எவாப்ரேஷன் எப்படி நடக்குன்னா வந்து அட்மாஸ்பியர் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து எடுத்துக்குது. அப்போ டெம்பரேச்சர் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் எடுத்துட்டு இது எவாப்ரேட் ஆகி இதோட வாட்டர் வேப்பர் போய் அங்கே ஃபில் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிடுது, எவாப்ரேஷன் வந்து அதோட சரௌண்டிங்கை வந்து கூலாக வச்சுக்குது. இது சிம்பிளா ஒரு பாயிண்ட்ல சொன்னோம்னா என்னது, அப்சார்ப்ஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங் மேக்ஸ் த சரௌண்டிங் கோல்டு. அப்போ அந்த எவாப்ரேஷனுக்கு வேணுங்கிற எனர்ஜியை வந்து எங்கிருந்து எடுத்துக்குது, சரௌண்டிங்ஸ்ல இருந்து எடுத்துக்குது. அப்ப அந்த சரௌண்டிங்ல அந்த எனர்ஜி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா சரௌண்டிங் வந்து கோல்ட் ஆயிடுது. இது ஒரு கொஸ்டின். பாயிண்ட் அசிட்டோன், அதோட ஃபார்முலா CH3 CO CH3. இது வந்து நெயில் பாலிஷ் ரிமூவர். நெயில் பாலிஷ் ரிமூவரோட நேம் வந்து என்னது, அதோட கெமிக்கல் நேம் வந்து என்னது, அசிட்டோன். அதை வந்து நம்ம வந்து எங்க கையில வைக்கும்போது என்ன ஆகுன்னா இங்க சொல்றாங்க வேற, வாட் ஹேப்பன்ஸ் when you pour some acetone or nail polish remover ஆன் யுவர் பாம். உள்ளங்கையில் வைக்கும்போது என்ன ஆகுனா நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை எடுத்துக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. சரௌண்டிங்கில் இருக்கிறத எடுத்துட்டு எவாப்ரேட் ஆகிறதுனால அது என்ன ஆகுது, நம்ம வந்து கொஞ்சம்
கூலாக உணர்றோம். அடுத்து இந்த கொஷின் அடிக்கடி கேட்குறது என்னென்னா வந்து சம்மர் டேஸில் வந்து நம்ம காட்டன் கிளாத்ஸ்லாம் வந்து ஏன் போட்டுக்கிறோம்னா வந்து காட்டன் வந்து குட் அப்சார்பர் ஆஃப் வாட்டர் வந்து வேகமாக அப்சார்ப் பண்ணுறதுனால நம்ம ஸ்வெட் ஆகும் பொழுது அந்த ஸ்வெட்டெல்லாம் வந்து அதை வேகமாக அப்சார்ப் பண்ணி வச்சுக்குது. அப்சார்ப் பண்ணி வச்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போசிங் இட் அப்சார்பிங் தி ஸ்வெட்டை அப்சார்ப் பண்ணி அதை எக்ஸ்போசிங் இட் டு அட்மாஸ்பியரிக் ஃபார் ஈஸி எவாப்ரேஷன். அட்மாஸ்பியரில் வந்து எவாப்ரேட் ஆகிறதுக்கு ஈஸியாக எடுத்துறதுனால ஒரு கூலாக ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக வந்து we are using cotton clothes. சிம்பிளான பாயிண்ட் காட்டன் பீயிங் குட் அப்சார்ப் ஆஃப் வாட்டர், அதுதான் வந்து காரணம். நெக்ஸ்ட் இது ஒரு கொஸ்டின். ஒய் டு வி சி வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆன் த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் கிளாஸ் கண்டெய்னிங் ஐஸ் கோல்டு வாட்டர்? ஒரு வெசல்ல வந்து ஐஸ் கோல்டு வாட்டரை வச்சிடறோம், அதை எக்ஸ்போஸ் பண்ணி அதை சரௌண்டிங்ல வைக்கும்போது அதை சுற்றி வாட்டர் டிராப்லெட்ஸை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன காரணம்னா இந்த வாட்டர் வேப்பர் இந்த ஏர்ல வந்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கு வாட்டர் வேப்பர் இருக்கும். அந்த வாட்டர் வேப்பர் when it comes in contact with the வெசல், நம்ம எதில் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கிளாஸ்லேயே ஒரு வெசல்லையே வைக்கும்போது அந்த வாட்டர் வேப்பர் வந்து அந்த கிளாஸோட வால்ஸ் அவுட்டர் வால்ஸ் தொடும் பொழுது உள்ள என்ன இருக்கு, கோல்டு வாட்டர் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணால் அதோட எனர்ஜியை லாஸ் பண்ணி கன்வெர்டட் இன்டு லிக்விட் ஸ்டேட். வந்த எனர்ஜியை அதில் பட்டனா அது என்ன ஆகுதுன்னா அதை எனர்ஜியை லாஸ் பண்ணி அந்த வழியில் வர வாட்டர் வேப்பர் அதில் பட்ட உடனே எனர்ஜி லாஸ் ஆகி வாட்டர் வேப்பராக மாற்றி வாட்டர் டிராப்லெட்டாக அதோட சைடில் சுவர்களில் வந்து ஒட்டி இருக்கு. நெக்ஸ்ட் அதோட 3 ஸ்டேட்ஸ் பார்த்தோம். சாலிட் லிக்விட் கேஸ்ன்னு சொல்லி மேட்டரோட 3 ஸ்டேட்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னொன்று வந்து என்னென்னா பிளாஸ்மாங்கிறது வந்து ஸ்டேட் கன்சிஸ்ட் ஆஃப் சூப்பர் எனர்ஜெட்டிக் அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் பார்ட்டிகிள்ஸ். அடுத்து இன்னொன்று வந்து போஸ்-ஐன்ஸ்டீன் கண்டென்சேட். இது ரெண்டும் என்னது அனதர் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சா அனதர் 2 ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். நம்ம இது வரைக்கும் லேர்ன் பண்ணது ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி பார்க்கலாம். மேட்டருங்கிறது மேடப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம். அது 3 ஸ்டேட்ஸ் சாலிட் லிக்விட் அண்ட் கேஸஸ்ல இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து சாலிட்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸையும் ஏற்படும் போது மினிமமாக வந்து கேஸஸ்ல இருக்குது. அதே மாதிரி ஸ்பேஸ் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் வந்து சாலிட்ல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, கேஸஸ்ல அதோட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸ்பேஸ் வந்து சாலிட்ல வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை விட கொஞ்சம் அதிகமாக லிக்விட்ல கேஸில் வந்து இந்த இன்டர்மாலிகுலர் பார்ட்டிகிள்ஸோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு ஆர்டராக இருக்குது. கேஸ் சாலிட்ஸில் வந்து ஒரு ஆர்டராக இருக்குது. இதே லிக்விட்ஸ் ஆஃப் லேயர்ஸ் பார்ட்டிகிள்ஸ் கேன் ஸ்லிப். அதை வந்து இப்போ லிக்விட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்லிப், அந்த பார்ட்டிகிள் ஸ்லிப் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி கேஸஸில் வந்து ஆர்டரே கிடையாது, ரேபிட் மூவ்மெண்ட்ல இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்து இன்டர் கன்வர்பிள், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மாற்றலாம். அப்ளைங் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தோம். சப்ளிமேஷன்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் சேஞ்ச் ஆஃப் கேஸ் ஸ்டேட் டைரக்ட்லி, அதாவது கேஸ் டு சாலிட் அல்லது சாலிட் டு கேஸாக மாறுறது டைரக்டாக, அதாவது லிக்விடுக்கு போகாமையே மாறுறதுக்கு பேர் சப்ளிமேஷன். எக்ஸாம்பிள் அமோனியம் குளோரைடு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாயிலிங், இது வந்து பல்க் ஃபினாமினா. அந்த பல்க் ஃபினாமினா வந்து இந்த அந்த ஃபுல் லிக்விட் வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாற வரைக்கும் அந்த பாயிலிங் வந்து நடக்குது. எவாப்ரேஷன் ஒரு சர்ஃபேஸ் ஃபினாமினா, முக்கியமான பாயிண்ட். அது சர்ஃபேஸ் மேல் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் நடக்குது. பாயிலிங் ஃபுல்லா இன்டெப்த் வரைக்கும் நடக்குது. இது வந்து சர்ஃபேஸ்ல மட்டும் நடக்குது. அடுத்தது வந்து இந்த ரேட் ஆஃப் எவாப்ரேஷன் வந்து எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தோம். நம்ம அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகும் பொழுது டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, விண்ட் ஸ்பீட் எல்லாம் பொறுத்து இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் எவாப்ரேஷன்னால கூலிங் ஆகுது சரௌண்டிங் பார்த்தோம். லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா 1 கிலோகிராம் லிக்விட் கேஸ் வந்து லிக்விட் டு கேஸ் அட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், லிக்விட்டை வந்து கேஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் மாற்றுறதுக்கு தேவையானதுன்னு பார்த்தோம். இதே லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூசன்கள் வந்து சாலிட்டை வந்து லிக்விட்டாக அதோட மெல்டிங் பாயிண்டில் மாற்றுறதுக்கு தேவையான டெம்பரேச்சர்னு பார்த்தோம். இங்கே கொஞ்சம் யூனிட்ஸ் கொடுத்துக்கிறாங்க, இதை நீங்கள் உங்களோட லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கீங்க. டெம்பரேச்சரோட யூனிட் வந்து கெல்வின், சிம்பிள் கே, and density and here length வந்து மீட்டர் எம், மாஸ் கிலோகிராம் கேஜி, and here weight வந்து நியூட்டன் என் கொடுத்துருக்காங்க. வால்யூம் கியூபிக் மீட்டர் ஆர் மீட்டர் கியூப், டென்சிட்டி கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர், கிலோகிராம் by meter cube, pressure வந்து பாஸ்கல் PA. Here also question answer கொடுத்துக்கிறாங்க. செல்சியஸ் ஸ்கேலுக்கு மாற்ற சொல்லிக்கிறாங்க. அப்போ கெல்வினை செல்சியஸ் மாற்றணும்னா -273 போடணும். அதே மாதிரி செல்சியஸை கெல்வினா மாற்றணும்னா +273 யூஸ் பண்ணுவோம். ஹியர் நாப்தலின் பால்ஸ் வந்து நம்ம ஓப்பன் ஏரியாவில் வைக்கும்போது டிஸப்பியர் ஆகி போயிடுது. ஏன்னா சப்ளிமேஷன். நாப்தலின் அமோனியம் குளோரைட் மாதிரி நாப்தலின் வந்து டைரெக்டாக சாலிட்லேருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. நம்ம வந்து பெர்ஃப்யூம் ஸ்மெல்ல வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் நம்மளால எதனால உணர முடியும்னா டிஃப்யூஷன்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டினால உணர முடியுது. ஹியர் என்னங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிருக்காங்களே, அப்போ சாலிட்ல தானே அதிகமாக இருக்கும். அப்போ சாலிட் இது சுகர் தான் சாலிட் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து லிக்விட்ல கொஞ்சம் கம்மியாக
இருக்கும். அடுத்து கேஸில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்ததான் வாட் இஸ் தி ஃபிசிக்கல் ஸ்டேட்? 25 டிகிரி செல்சியஸில் வந்து ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் 25 டிகிரி செல்சியஸில் வந்து லிக்விட்டாக இருக்கும், 0 டிகிரி செல்சியஸில் சாலிட்டாக இருக்கும், 100 டிகிரி செல்சியஸில் வாட்டர் வந்து கேஸியஸாக கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் ஹியர் ரீசன் டு ஜஸ்ட் வாட்டர் ரூம் டெம்பரேச்சரில் ஏன் லிக்விட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கும் போது ரூம் டெம்பரேச்சர் வந்து நம்மளை வந்து ஒரு வந்து பிலோ 40 டிகிரி செல்சியஸில் இருக்கிறது. அதனால வந்து 0 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே இருக்குது. சிம்பிளாக சொன்னோம்னா ரூம் டெம்பரேச்சர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, 0 இருக்காது, அதனால அது லிக்விட்டாக இருக்குது. அயன் ஆல்மீரா இஸ் அ சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர். அயன் ஆல்மீரா வந்து அது என்ன ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கும்போது அது அதோட மெல்டிங் பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட்லாம் ரொம்ப அதிகம் ரூம் டெம்பரேச்சரில், அதனால சாலிட்ல இருக்கு. அண்ட் ஐஸ் வந்து 273 மோர் எஃபெக்டிவ் இன் கூலிங் தென் வாட்டர் அட் த சேம் டெம்பரேச்சர். அப்போ 273 கெல்வின்னா 0 டிகிரி செல்சியஸில் வந்து ஐஸ் வந்து எஃபெக்டிவ் இன் கூலிங் தென் வாட்டர் அட் த சேம் டெம்பரேச்சர். இதுக்கு ரீசன் என்னன்னா இட் போசஸ் அடிஷனல் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். அப்போ நம்மளுக்கு வந்து ஐஸை வந்து சேஞ்ச் பண்ணுறது வந்து ஐஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டு தான் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும். இதே வாட்டர் வந்து அதோட லேட்டன்ட் ஹீட் ஆஃப் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக இருக்குது. வாட் ப்ரொடியூசஸ் மோர் சிவியர் பர்ன்ஸ்? பாயிலிங் வாட்டர் அல்லது ஸ்டீமான்னு சொல்லும் பொழுது ஸ்ட்ரீம் தான் வந்து மோர் சிவியர் பர்னை வந்து கொடுக்கும். ஏன்னா ஸ்ட்ரீம் வந்து அது எக்ஸ்டென்ட் ஹீட்டை எடுத்துட்டு இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அடுத்ததான் இஸ் ஐஸ் at 273 Kelvin more effective in cooling than water at the same temperature? அந்த அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வாட்டர் அட் அ டெம்பரேச்சர் ஆஃப் 273 கெல்வின், அதாவது 0 டிகிரி செல்சியஸ் இருக்கிற வாட்டர் would first absorb heat energy to achieve room temperature. 0 டிகிரி செல்சியஸ் இருக்கிறது ஃபர்ஸ்ட் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணி அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து வரணும். அப்போ thus water at 273 Kelvin will absorb less environmental heat energy than ice at 273 Kelvin. இதே வந்து ஐஸ்க்கு வந்து மோர் டெம்பரேச்சர் அப்சர்வ் பண்ண தான் வந்து அது அடுத்த ஸ்டேட்டுக்கு மாறும். தேங்க்யூ சில்ட்ரன். நம்மளோட அடுத்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் அடுத்த டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.